திருத்தந்தை 11ஆம் பயேஷ் அவர்கள் சேலம் மறைமாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுவினார். அந்த காலத்தில் அருள்பணி ஹென்றி புரூனியர் அவர்கள் நாமக்கல் பகுதிகளில் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து இறை வார்த்தையை விதைத்தார். அருள்பணி ஹென்றி புரூனியர் 1089 பிப்ரவரி 28 அன்று பிரான்ஸ் நாட்டின் ஷென்செக் என்ற ஊரில் பிறந்தார். சிறு வயதிலேயே அவர் பாரிஸ் மிஷனரி சங்கத்தில் சேர்ந்து கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். மார்ச் 7, 1914 அன்று அவர் குருப்பட்டம் பெற்றார் மற்றும் கடவுளின் சேவையில் நுழைந்தார். அதே ஆண்டு மே 10 அன்று அவர் இந்தியாவை அடைந்து கும்பகோணத்தில் தனது இறைப்பணியை தொடங்கினார். முதல் உலகப் போரின் போது அவர் காயமடைந்த இராணுவ வீரர்களுக்கு சேவை செய்து ஆன்மக்குருவாக பணியாற்றினார். முதல் உலகப் போருக்கு பிறகு அருள்பணி புரூனியர் இங்கிலாந்தின் பிரைட்டன் நகரில் 6 மாதங்கள் ஆங்கிலம் கற்றார். 1920 ஜூன் 26 அன்று அவர் மீண்டும் கும்பகோணத்திற்கு வந்து சிலுவைநாதர் என்ற பெயரில் மணலூர் பங்கின் பொறுப்பை ஏற்றார். 1926ஆம் ஆண்டு பேரருட் திரு சோவிங்னோ அவர்கள் அவரை கும்பகோணம் பேராலயத்தின் பங்கு தந்தையாக நியமித்தார். பகல் நேரங்களில் அவர் ஒரு சிறிய மருந்தகத்தை நடத்தி நூற்றுக்கான மக்களுக்கு உதவி செய்தார். 1926 டிசம்பர் 16 அன்று அருள்பணி புரூனியர் நாமக்கலுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கும் பணியை தொடங்கினார். ஒவ்வொரு மாலை நேரமும் அருள்பணி புரூனியர் சைக்கிளில் ஊர் ஊராகச் சென்று மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். 12 மாணவர்களுடன் ஒரு விடுதியை தொடங்கி அவர்களுக்கு மறைக்கல்வி கற்பித்தார். செப்டம்பர் 14 அன்று செவ்வாய்ப்பேட்டை தூய ஜெயராக்கினி அன்னை கோவிலில் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருத்தந்தை பயேஷ் 11ஆம் அவர்கள் சேலம் மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக புரூனியரை நியமித்தார். சேலம் மறைமாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள், குருக்கள், பள்ளிகள் மற்றும் கன்னியர்கள் சேவையில் இருந்தனர்.